வணக்கம். தமிழ்நாட்டுல கோடைக்காலம் வந்துட்டாலே நமக்கு ரெண்டே பிரச்சனை தான். ஒன்னு வீட்டுக்குள்ள தாங்க முடியாத வெயில், இன்னொன்னு கரண்ட் பில்ல பார்த்தா வர ஷாக். இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான தீர்வை பத்தி தான் நாம முழுசா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த கேள்வி உங்க மனசுல பல தடவை வந்திருக்கும் இல்லையா? ராத்திரி 10 மணி ஆனாலும் ஃபேன்ல இருந்து அனல் காத்து தான் வரும், செவத்தை தொட்டா சுடும். இதனால 2 மாசம் ஏசி போட்டா போதும் கரண்ட் பில் 5000 6000ன்னு எங்கேயா போயிடுது. இதுக்கு காரணம் வெளியே இருக்கிற வெயில்னு நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான காரணம் அது கிடையாது. இப்ப நீங்க பாக்குற இந்த விஷயம் உங்களை ஷாக் ஆக்க போகுது. உங்க வீட்டுக்குள்ள வர்ற மொத்த சூட்ல 70% உங்க வீட்டு மொட்டை மாடி, அதாவது கான்கிரீட் கூரை வழியா தான் வருது. வெறும் 30% தான் மத்த சுவர்கள் ஜன்னல்கள் வழியா வருது. அப்போ பாருங்க, நம்மளோட முதல் எதிரி வெளியே இருக்கிற வெயில் இல்ல, நமக்கு மேல இருக்கிற நம்ம வீட்டு கான்கிரீட் தான். இந்த அவன் எஃபெக்ட், அதாவது நம்ம வீடு எப்படி ஒரு சூடான சூளையா மாறுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இதுக்கு பின்னால இருக்கிற சிம்பிளான சயின்ஸை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? சிம்பிளா சொல்லணும்னா, கான்கிரீட் ஒரு ஹீட் பேட்டரி மாதிரி. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலிருந்து வர மொத்த சூட்டையும் நல்லா உறிஞ்சி தனக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா அது மெதுவா அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த சூட்டை எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள கக்க ஆரம்பிக்கும். இதனால தான் ராத்திரி பூரா உங்க வீடு அனலா கொதிக்குது. சரி, இந்த சூட்டை குறைக்க நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு கடைக்கு போய் ஒரு சன் கண்ட்ரோல் ஒயிட் பெயிண்ட் வாங்கி மொட்டை மாடியில அடிச்சு விட்டுடுவோம். அடிச்ச ஒரு வாரம் வீடு ஜில்லுன்னு தான் இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, இது நிஜமாவே ஒரு நிரந்தரமான தீர்வா, இல்ல நம்மள நாம ஏன் ஏமாட்டிக்கிற ஒரு தற்காலிக வலையா? இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. வெள்ளை பெயிண்ட் மேல ஒரே ஒரு மழை பெஞ்சு கொஞ்சம் தூசி படிஞ்சா போதும், அதோட சூட்டை பிரதிபலிக்கிற தன்மை போயிடும். மறுபடியும் பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கணும். இது ஒரு தொடர் செலவு. ஆனா ஒரு நிரந்தரமான இன்ஜினியரிங் தீர்வுங்கிறது ஒரே ஒரு முறை செய்யற முதலீடு. அது உங்க வாழ்நாள் முழுக்க பலன் தரும். சரி, அப்ப அந்த நிரந்தரமான தீர்வு தான் என்ன? உங்க வீட்டை இயற்கையாவே பெர்மனண்டா குளிர்ச்சியா மாத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இங்க முக்கியமான டெக்னிக் என்னன்னா, வெயிலுக்கும் நம்ம கான்கிரீட்டுக்கும் நடுவுல ஒரு தடுப்பு சுவரை, அதாவது ஒரு இன்சுலேஷன் லேயரை உருவாக்கணும். இதுக்கு 2 சூப்பரான வழிகள் இருக்கு. ஒன்னு நம்ம பாட்டி காலத்து பாரம்பரிய முறை, அதாவது செங்கல் ஜல்லி வச்சு அதுக்கு மேல களிமண்ணோடு பதிக்கிறது. இன்னொன்னு இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னிக், ஹை SRI கூல் ரூஃப் டைல்ஸ் பதிக்கிறது. இந்த மாடர்ன் கூல் ரூஃப் டைல்ஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னா, அதுங்க மேல படுற சூரிய வெளிச்சத்துல 80% மறுபடியும் வானத்துக்கே திருப்பி அனுப்பிடும். இதனால உங்க கான்கிரீட் கூரை சூடே ஆகாது. இது ஒரு வாழ்நாள் முதலீடு. உங்க ஏசி பயன்பாட்டையும் சரி, கரண்ட் பில்லையும் சரி கிட்டத்தட்ட பாதியா குறைச்சிடும். சரி, இப்ப வாங்க அடுத்த லெவலுக்கு போலாம். வீட்டை கூல் பண்றது மட்டும் இல்லாம கரண்ட் பில்லையும் ஒரே அடியா காலி பண்ணி ஜீரோவாக்குற ஒரு மாஸ்டர் பிளானை இப்போ பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க, உங்க மொட்டை மாடியில வெயிலே படாத மாதிரி ஒரு நிரந்தரமான நிழல். அதே நேரத்துல உங்க ஏசி ஃப்ரிட்ஜ் டிவி எல்லாம் ஓடுறதுக்கு கரண்ட் பில்லே வராது. வாழ்நாள் முழுக்க இலவச மின்சாரம். இது முடியுமா? நிச்சயமா முடியும். அந்த மேஜிக் தான் ரூஃப் டாப் சோலார் பேனல்கள். இந்த அல்டிமேட் சொல்யூஷனை எல்லாருமே வாங்குற மாதிரி ரொம்ப மலிவா மாத்துற ஒரு அரசாங்க திட்டத்தை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பிரபலமாகிட்டு வர்ற ஒரு திட்டம் தான் PM சூர்யாகர் இலவச மின்சார திட்டம். இந்த திட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க உங்க வீட்ல சோலார் பேனல் போட்டீங்கன்னா அரசாங்கமே அதுக்கான மானியத்தை நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே அனுப்பி வச்சிடும். சாதாரணமா நம்மள மாதிரி 2 ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் பயன்படுத்துற ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் தாராளமா போதும். யோசிச்சு பாருங்க, இந்த 3 கிலோவாட் சோலார் சிஸ்டத்தை நீங்க இன்ஸ்டால் பண்ணா அரசாங்கம் உங்களுக்கு அதிகபட்சமா 78,000 ரூபாய் மானியமா கொடுக்கும். அதுவும் நேரா உங்க பேங்க் அக்கவுண்டுக்கே. இது எவ்வளோ பெரிய செலவு குறைப்பு பாருங்க. இதுல எந்த ஒரு அலைச்சலும் கிடையாது, குழப்பமும் இல்ல. நீங்க அப்ளை பண்ணி தகுதியானா போதும், மானியத் தொகை நேரா உங்க அக்கவுண்டுக்கு வந்துடும். இதுதான் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, சோலார் போட்டாச்சு, மானியமும் வந்தாச்சு. ஆனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும்? அந்த கணக்க தான் இப்ப நாம பார்க்க போறோம். டான்ஜெட்கோ உங்க வீட்ல நெட் மீட்டர்னு ஒன்னு பொருத்துவாங்க. ரொம்ப சிம்பிள். பகல்ல உங்க சோலார் பேனல் உருவாக்குற கரண்ட்ல உங்க வீட்டுக்கு தேவைப்பட்டது போக மீதி கரண்ட் அரசாங்கத்தோட கிரிட்டுக்கு போயிடும். ராத்திரி நேரத்துல நீங்க அரசாங்க கிரிட்ல இருந்து கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது நீங்க பகல்ல கொடுத்த கரண்ட்ல இருந்து அதை கழிச்சுக்குவாங்க. ஆக மாசம் கணக்க பார்க்கும்போது உங்க பில் 0.
இப்போ உங்க முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. வழி குறைஞ்ச முதலீட்ல உங்க வீட்டை கூலாக்க கூல் ரூஃப் டைல்ஸ் போடுறது. இது உங்க ஏசி பில்ல குறைக்கும். இல்லனா ஒரு படி மேல போய் அரசாங்க மானியத்தோட சோலார் பேனல் போட்டு வீட்டையும் கூலாக்கி வாழ்நாள் முழுக்க கரண்ட் பில்லே இல்லாம இருக்கிறது. உங்க பட்ஜெட்டுக்கும் உங்க நீண்ட கால தேவைக்கும் எது சரின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் வெயில் ஏறிட்டே தான் இருக்க போகுது. இந்த நிலைமையில ஒவ்வொரு கோடைக்காலமும் அவதிப்பட்டு கரண்ட் பில்லுக்கு அதிகமா செலவு பண்றதை விட முன்னாடியே யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த முடிவை ஒரு செலவா பார்க்காம உங்க குடும்பத்துக்கான ஒரு சூப்பரான நிதி முதலீடா பாருங்க. சரியா சிந்திங்க, சிறப்பா வாழுங்க.